friends, in the video chapter 10 depreciation less 7 sum பார்க்கலாம். So from the following particulars, give journal entries for 2 years and prepare machinery account under straight line method. Machinery purchased 1/1/2016, price on the 36,000, freight charges 2,500, installation charges 1,500, life of machine on the 5 years. First வந்து நம்ம journal entries எழுதலாம். So first 1/1/2016 machinery account debit to bank account 36,000, machinery bought இப்போ வந்து இந்த freight charges plus installation charges இது ரெண்டுமே வந்து asset வந்து add ஆகும். ஸோ அதுக்கு entry வந்து machinery account debit to bank account. இது வந்து 2,500 plus 1,500 total வந்து 4,000. Freight and installation charges. இப்போ வந்து depreciation வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இயர் எண்டு. ஸோ அதுக்கு வந்து என்ட்ரி depreciation account debit to machinery account. கால்குலேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ அமௌண்ட் ஆஃப் depreciation equal to original cost of the asset minus scrap value by estimated life. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 36,000 ப்ளஸ் இது ஒரு 4,000 டோட்டல் வந்து 40,000. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு எதுவுமே ஸ்க்ராப் வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ ஸ்க்ராப் வேல்யூ நில்லு தான். பை எஸ்டிமேட்டட் லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருவாங்க 5 years. ஸோ பை 5 டேபிள் இது வந்து 8,000. இது வந்து நம்மளுக்கு டெப்ரிஷியேஷன். ஓகேவா? ஸோ இங்கே போட்டுடலாம். depreciation provided. இப்போ இந்த depreciation வந்து நம்ம P&L வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு depreciation 8,000. அவங்க வந்து 1/1/2016 வாங்கியிருக்காங்க. தட் மீன்ஸ் அப்போ இயர் ரெண்டு 31/12/2016 இது ரெண்டுமே. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 2 years போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் ஃபார் 2 years. ஸோ செகண்ட் இயர் 31/12/2017. சேம் என்ட்ரிஸ் depreciation account debit to machinery account சேம் 8,000. ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் depreciation வந்து எதுவுமே சேஞ்ச் இருக்காது. ஓகேவா? ஸோ depreciation provided. இது வந்து ப்ராஃபிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு depreciation 8,000. ஸோ depreciation transferred to profit and loss account. அவங்க வந்து மிஷினரி அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. சரி நம்ம வந்து இப்போ மிஷினரி அக்கௌண்ட் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டு பேங்க் 1/1/2016 36,000. திருப்பி டு பேங்க் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு 4,000. சின் சைடில் 31/12/2016 by depreciation. ஃபர்ஸ்ட் இயர் depreciation வந்து 8,000. ஓகேவா? இப்போ வந்து பேலன்ஸ் போடலாம். 40,000
40,000. 40,000లో 8,000 పోగా బ్యాలెన్స్ ఉంది 32,000 బై బ్యాలెన్స్ క్యారీ డౌన్. అది வந்து நம்ம నెక్స్ట్ ఇయర్కి బ్రాడ్ డౌన్ வரும். దట్ ఈస్ 1/1/2017 టు బ్యాలెన్స్ బ్రాడ్ డౌన్ 32,000 in the year end 31/12/2017 by depreciation same 8,000. okay, இதன் டோட்டல் போடலாம் 32,000 பேலன்ஸ் வந்து 24,000 by balance carried on. next வந்து 1/1/2018 to balance 24,000. இதான் வந்து பேலன்ஸ் இன் மிஷினரி அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல நான் காமிக்கிறேன். தேங்க்யூ.